கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாள் திருப்பலியில் நாம் கேட்ட இறை வார்த்தைகளின் அடிப்படையில் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு இந்த 19வது வாரத்தினுடைய பொதுக்கால சிந்தனையை தந்திருக்கிறார். என்னுடைய மறையுரையை பற்றி நான் யோசிக்கிற பொழுது 3 வாசகங்களையும் வாசித்து அதோடு இணைத்து திருப்பாடலையும் வாசிக்கிற பொழுது எந்த தலைப்பை மையமாய் கொண்டு இந்த நாளில் ஆராதனை வலையொலி மக்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் சிந்தித்த பொழுது பல தலைப்புகளை நான் என் கண்முன்பாக வந்து கொண்டே இருந்தது. ஒன்றாக எழுதி பார்த்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அர்த்தம் தருவதாக இருந்தது. நான் இப்படி யோசித்தேன், இந்த தலைப்பு எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் தெரியல. ஆனால் இந்த மறையுரையோட முடிவில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்படித்தான் நான் யோசித்தது. கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும், கவனமாக இருங்கள் அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு யோசித்தது என்னென்னா, கணக்கு பிள்ளை வருவார், கவனமாக இருங்கள் அப்படின்னு கூட நான் யோசித்து பார்த்தேன். எந்த தலைப்பு சரியாக வரும் அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வை தொடங்குவதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடியதாக, நம்பிக்கையில் வேரூன்றி வரவிருப்பவரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தியதாக நான் கண்டுகொண்ட ஒரு அனுபவம். கடந்த புதன்கிழமை என்னுடைய பங்கில் இருக்கிற ஒருவர், அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறார். அது மார்க்கெட்டிங்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் கம்பெனி. கிட்டத்தட்ட 13 வருடமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனின்னு கூட அப்படி சொல்லலாம். ஐஃபர்ன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க அதிகமாக விற்கிறார்கள். அதை ஒரு மார்க்கெட்டிங்கில் எப்படின்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் உலக அளவில் கூட அதை செய்கிறாங்க. அப்போது 13வது ஆண்டு அவருடைய அனிவர்சரி நடந்துச்சு புதன்கிழமை. அவர் சைனீஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க, சைனாக்காரங்க. அந்த 13 அப்படின்ற எண்ணை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த 13வது பிறந்தநாளை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, 13வது ஆண்டு விழாவை ஸ்கிப் பண்ணுவாங்க, 13வது அனிவர்சரியை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் இது கம்பெனி அப்படின்றதுனால அந்த 13 என்ற எண்ணை பயன்படுத்தாமல் அனிவர்சரி அப்படின்னு நன்றியின் விழா அப்படின்ற மாதிரி கொண்டாடி திருப்பலிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். திருப்பலி முடிஞ்ச பிறகு எனக்கு அவரோடு சற்று பேசுவதற்கு நேரம் கிடைத்தது. நாங்கள் 2 பேரும் ஒரே டேபிளில் தான் டைனிங்கில் இருந்தோம். அப்போது பேசிகிட்டு இருக்கும் போது நான் அவரிடம் கேட்டேன், 13 ஆண்டுகள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதே நிலைமையில் நீங்கள் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருப்பீங்க அப்படின்னா கட்டாய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அவரே தொடங்கிய ஒரு தொழில். அவர் அப்பாவோ அல்லது அவருடைய பரம்பரை தொழில் அல்ல, இவர் தொடங்கிய ஒரு தொழில் அப்படின்றதுனால நான் சொன்னேன். அவர் சொன்னார், ஃபாதர், இந்த 13 ஆண்டுகளில் நான் பல ஏற்றங்களை இறக்கங்களை சந்தித்திருக்கிறேன். 2 மேஜர் ப்ராப்ளத்தை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒன்று 2013வது வருஷம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, கம்பெனி ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் என்னுடைய கம்பெனியில் வேலை பார்த்த 6 பேர் அவங்க தான் சூப்பர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ். எனக்கு அடுத்த நிலையில் அவங்களுக்கு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் எல்லா பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் நம்பிக்கையோடு. ஆனால் அந்த 6 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 6 பேரும் கம்பெனியை விட்டு வெளியில் போய் புதுசாக தொழில் தொடங்கினாங்க. நான் கூட சொல்லி பார்த்தேன், கேட்கல. புதிய தொழில் தொடங்கியது கூட பிரச்சனை இல்லை, என்னுடைய கம்பெனி சரியில்லை, நான் பின்னாடி எல்லாரும் ஏமாற்றிடுவேன், இது மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கிறதுனால ரெஃபரல் கம்பெனினால ஏமாற்றிடுவேன், என் பேரை கெடுத்துட்டு அவங்கெல்லாம் போய் தொழில் தொடங்கினாங்க. என்னுடைய கம்பெனிலேருந்து நிறைய பேர் எடுத்தாங்க, என்னுடைய கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. டஃப் டைம் ஐ ஹேடு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் யோசித்து பார்த்தேன், இது சரியா தவறா என்று, இது கடவுளுடைய திட்டம் என்று விட்டுவிட்டேன். 1 வருஷம் கூட அவங்களால அந்த தொழில் என்ன செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியல ஃபாதர். அதில் 3 பேர் திரும்பி என்னிடம் மன்னிப்பு கேட்டுட்டு என் கம்பெனியிலே சேர்ந்துட்டாங்க அப்படின்னார். திருப்பி 2023வது வருடம் 10 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக ஒரு பெரிய ஒரு சோதனையை நான் சந்தித்தேன் அப்படின்றத அவர் சொன்னார். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இப்போ கம்பெனி நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. தொடக்கத்தில் ஏற்பட்ட ஃப்ரிக்ஷன் முதல் வருஷத்துலேயே வந்துச்சு. இப்போ வந்திருக்கிற ஃப்ரிக்ஷன் கம்பெனி நல்லா வளர்ந்து வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் 4 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அவங்க கிட்டத்தட்ட என்னோட ஒரு 10 வருடமாக கூட இருந்தவங்க, தொடக்கத்தில் இருந்தவங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணி என்னுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்து, எப்படி கஸ்டமர்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி பொருள் வாங்கணும் விற்கணும், எப்படி நம்முடைய விளம்பர உத்திகளை சரி எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு அடுத்த நிலையில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் ஒரே நேரத்தில் பிளான் பண்ணி என்னை விட்டுட்டு வெளியில் போய் புதிதாக ஒரு கம்பெனி தொடங்கினாங்க. நிறைய பேர் முன்னாடி நடந்தது போலவே நிறைய அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணாங்க. கம்பெனியும் நடத்தினார்கள். 1 வருஷம்தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு.
சரிவை சந்தித்தார்கள். மீண்டுமாக என்னிடம்தான் வந்தார்கள். தெரியாமல் செஞ்சுட்டோம் சார், மன்னிச்சுக்கோங்க, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் இவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறதான் செய்கிறோம், எங்களால் வெற்றி அடைய முடியவில்லையே, அதற்கு என்ன காரணம்? அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் கேட்டேன், நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஃபாதர். நான் சிரிச்சுட்டு நகர்ந்து வந்துட்டேன். அதனால் நீங்கள் சாமியார், நீங்கள் ப்ரீஸ்ட், உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் எப்படி தொழில் பண்ணேன் அப்படின்றத கற்றுக்கிட்டாங்க, நான் எப்படி கஸ்டமரை கவர் பண்ணுறேன் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க, எப்படி நான் வியாபார உத்திகளை பயன்படுத்துகிறேன் என்பதை கற்றுக்கொண்டார்கள், நான் எப்படி என்னுடைய பங்கில் ஆடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்றத கற்றுக்கொண்டாங்க, எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றத என்னிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். இது மட்டும் என்னுடைய வெற்றிக்கு அடிப்படை என்று அவர்கள் நினைத்தது தான் அவருடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். இது மட்டும் என்னுடைய வெற்றிக்கு அடிப்படை என்று அவர்கள் நினைத்தது அவர்களுடைய முட்டாள்தனம். இதை எல்லாவற்றையும் கடந்து ஒன்று என்னிடம் இருக்கிறது. நான் ஆழமான இறை பக்தியாளன். நான் இயேசுவை நம்புகிறேன். அவருடைய தயவில் தான் நான் வாழ்கிறேன் என்பதை நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போவதும் இரவு ஜெபம் செய்வதும் என்னுடைய குடும்பத்தின் வழக்கமாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய பொருளாதாரத்திற்கும் என்னுடைய பிஸ்னஸுடைய என்னுடைய தொழில் வெற்றிக்கும் ரகசியமே அதுதான் என்பதை நான் இன்றைக்கு உங்களிடம் சொல்லுகிறேன். அதை அவர்களிடம் நான் சொல்லவில்லை என்று சொன்னார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்மை ஒருபோதும் கைவிடாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோதிக்கப்படலாம், அவர்களிடமிருந்து இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படலாம். நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கடந்து அவர்கள் கொடுக்கப்படுகிற விமர்சனங்கள் அவர்களை காயப்படுத்தலாம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் 3 நாளைக்கு முன்னாடி நான் சந்தித்த அந்த டாம் அப்படின்ற ஒரு தொழிலதிபருடைய சாட்சியம் எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. ஆண்டவரை நம்பியோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. விவிலியத்தினுடைய முதல் வாசகம் இன்றைக்கு அதைத்தானே நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாம் வயது முதிர்ந்து போய்விட்டார், அவருடைய மனைவியும் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். குழந்தைக்காக வேண்டி ஒரு கட்டத்தில் இனிமேல் வாய்ப்பே இல்லை என்று அவர்களே குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தீர்க்கமாக நம்பி ஜெபிப்பதை நிறுத்திவிட்டார்கள். குழந்தைக்காக ஜெபிப்பதை நிறுத்திய தருணம் ஆண்டவர் தூதர்கள் வாயிலாக, மூவர் வாயிலாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று. அதே போல சாராவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே குழந்தை பிறக்கிறது. அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் நம்புகிறார். என்ன சொன்னார்? கடற்கரை மணலை போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் உடைய சந்ததி பெருகும் என்று அவருக்கு சொன்னதை அவர் நம்பினார். குழந்தை பிறக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம் அதுதான். ஆண்டவர் குழந்தையை தனக்கு ஈடாக கேட்கிறார், பலியாக கேட்கிறார். ஆபிரகாம் சற்றும் தயங்கவில்லை. குழந்தையே வேணாம்னு இருந்த எனக்கு உனக்கு குழந்தை கிடைக்கும்னு ஒரு ஆசையை காமிச்சு அதுக்கேற்றார் போல ஒரு குழந்தையை கொடுத்த என் ஆண்டவர் இப்போது மீண்டும் குழந்தையை காவு கேட்கிறார் என்று கடவுளை பார்த்து அவர் பலிக்கவில்லை. அவர் நம்பினார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றுவார் என்று நம்பினார். என்ன வாக்குறுதி? உன்னுடைய சன்னதியை நான் பெருகச் செய்வேன், நீ பெறுகிற ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பினார். கடவுள் அதனை அவருக்கு வாய்க்கச் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தொடக்க நூல்ல 28வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தையை ஆபிரகாம் உறுதியாய் நம்பினார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு நிறைவேறாமல் அவர் என்னை உலகிலிருந்து எடுக்க மாட்டார். அவர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றாமல் எப்படி இருப்பார் என்று நம்பிதான் ஈசாக்கை மனம் முவந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக அந்த இடத்தில் வருகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எபிரேயர்களை திருமுகம் இன்னைக்கு பவுலடியார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுகிறார். 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எடுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். யார் உணர்ந்திருந்தார்? ஆபிரகாம். இறந்தவரை கடவுள் உயிரோடு எடுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை? என் மகனை பலி கொடுக்க சொல்லுகிறார், பலிபீடத்தில் வைத்து என் மகனை பலி கொடுக்கிறேன். பலி கொடுத்த பிறகும் கூட
கடவுளால் என் மகனை எனக்கு திருப்பி தர முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆபிரகாம் கொண்டிருந்ததினால்தான் பலியிடுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்து அந்த இடத்தில் இருக்கிற அந்த ஆட்டை எடுத்து எனக்கு பலியாய் கொடு, உன் மகனை உன்னோடு கூட்டிக்கொள், உன்னுடைய நம்பிக்கையை நிரூபித்து விட்டாய், உன் வழியாக உன்னுடைய சன்னதி பெருகும் என்பதை மீண்டுமாக அந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துவதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான இறை பிள்ளைகளே, திருப்பாடல் வாசிக்கிறோம் 89 அதிகாரத்தில் 15வது வசனம், என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், என் வாக்குறுதியை நான் மறக்க மாட்டேன், மாற்ற மாட்டேன். என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால், நீங்கள் மறக்கலாம், அவர் மறக்க மாட்டார். நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் அதை மாற்ற மாட்டார். காரணம், நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் நம்பிக்கைக்கு உரியவர். அதைத்தான் இன்றைக்கு 2வது வாசகத்தில் வாசிக்கிறேன். எபிரேயர்களின் திருமுகம் 11வது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அதுதான் உண்மையான நம்பிக்கை. நம்பிக்கை என்பது எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்திருக்கிறேன், அது கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் நேற்று சனிக்கிழமை வாசகமாகவும் இருந்தது அல்லவா. உங்களுக்குள் கடுகளவு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் அந்த கடலில் விழு என்று சொல்லுகிற பொழுது அது பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா. அந்த நம்பிக்கை. இப்போ நான் ரிசர்ச் படிக்கிறதுனால இந்த 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி விளக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். 2 சொல்லுவாங்க, ஒரு ரிசர்ச் நம்ம பண்ண போகிறோம்னு ஒரு ஆய்வு செய்கிற பொழுது 2 இருக்கும், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா அது முழுமையாக தரத்தை மையப்படுத்தியது. குவான்டிடேட்டிவ் அப்படின்றது அளவை மையப்படுத்தியது. ஆக நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிற பொழுது இது குவான்டிடேட்டிவாக இருக்கக்கூடாது, வருமனை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடாது, அது தரத்தை மையப்படுத்தியதாக இருக்கணும். குவான்டிடேட்டிவ் ஃபெய்த்தை விட குவாலிட்டேட்டிவ் ஃபெய்த்து தான் ஏசாண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் கடுகளவு, த மஸ்டர்ட் சீட், கடுகளவு நம்பிக்கை இருக்கிற பொழுது, அது கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் 100% கடுகினுடைய தன்மையை கொண்ட நம்பிக்கையாக இருக்கணும், காரம் நிறைந்த தன்மையாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர்கள் திருமுகத்தில் வாசிக்கிறோம், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதுதான் ஐயமற்ற நிலை. அண்ட் இந்த நம்பிக்கையில்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். நம்ம மூதாதையர் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் நற்சான்று பெற்றதனுடைய காரணம் என்ன? கண்ணுக்கு புலப்படாத காரியம் கூட நடக்கும் என்று அவர் நம்பியதுதான். நம்பிக்கை கொண்டவர்களாய், இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடித்தமான வசனம், எபிரேயர்கள் திருமுகம் 11வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். 11:13, இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள், வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். 3மே முத்தான வரிகள் பார்த்துக்கோங்க. முதல் வரி என்ன சொல்லுகிறது? 2வது வாசகம், இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்பது முக்கியமல்ல, அது இறக்கு மட்டும் அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்பது எளிது, ஆனால் இறக்கு மட்டும், இந்த சாகும் தருவாய் மட்டும் நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா சாகிற தருவாய் என்பது ஒரு விதத்தில் கைவிடப்பட்ட ஒரு சூழல், ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கையாளாகாத சூழலில் நம்ம இருப்போம். அந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இறக்கும் மட்டும், அதைத்தான் அத்துணை வேத சாட்சிகளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அத்துணை புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்ப்பது என்ன? இறக்கும் மட்டும் அவர்கள் நம்பிக்கையில் நிலை பெற்று இருந்தார்கள். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் அவற்றை தொலைவில் கண்டு மகிழ்ந்தார்கள். கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி அல்லது நாம் கடவுளிடம் பெற்று கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொடுக்காத பட்சத்தில் அதை தொலைவில் நின்று கண்டு மகிழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மோயிசனுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் இந்த இடத்துல எடுத்து வைத்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கால் வைப்பதற்கு முன்பாக அவருக்கு நடந்த காரியங்களிலும் கூட தொலைவில் நின்று கண்டு ரசித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்பிக்கையினுடைய அடுத்தடுத்த பரிமாணங்களாக நான் பார்க்கிறேன். 3வது, தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த 3வது ரொம்ப முக்கியமானது. எப்போ நமக்கு
த இம்பர்மனன்சி ஆஃப் திஸ் வேர்ல்டு ஸ்டே அப்படின்றது நமக்கு வருதோ, அப்பொழுதுதான் நாம் நம்முடைய நம்பிக்கையில் இறுதி வரை நிலைத்திருக்க முடியும். நாம் எல்லோரும் தற்காலிக குடிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் நாம் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு விதமான ஒரு பெசிமிஸ்டிக் எதிர்மறை பார்வையோடு பேசுகிறார் ஃபாதர் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் கத்தோலிக்க விசுவாசம் சொல்லுகிற உண்மை. வேறு மதங்கள் வேறு மாதிரி சொல்லலாம், இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை பற்றி வேறு மாதிரி ஒரு பார்வை கொண்டிருக்கலாம். ஆனால் கத்தோலிக்க விசுவாசத்தில் இருக்கிற நமக்கு விவிலியம்தான் அடிப்படை. அந்த விவிலியம் சொல்லுகிறது, தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் வைத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நாம் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நினைக்கிற பொழுதுதான் சொத்துக்களையும் பொருளையும் உடைமைகளையும் உறவுகளையும் பெயரையும் பதவியையும் சேர்த்து கொண்டே போக வேண்டும் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் தேவை, அதற்கான ஒரு முன்முனைப்போடு இருக்கணும், சேர்க்கணும். ஆனால் அதை மீது கொண்டிருக்கிற பற்றுறுதியை அதிகப்படுத்துகிற பொழுது அல்லது அதை நம்ம விட்டு போகிற பொழுது நாம் கொண்டிருக்கிற மனச்சோர்வு நமக்கு சொல்லும், நாம் இவ்வுலகத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் அவ்வுலகத்தை சார்ந்தவர்கள் என்பதையும். நாம் அந்நியர்கள் என்பது நமக்கு தெளிவாக இருந்தால், எப்படி நாம் அந்நியர்கள் என்பது நமக்கு தெளிவாக இருந்தால், தற்காலிக குடிகள் என்பது தெளிவாக இருந்தால் நம்பிக்கை நிலை பெறும். நம்ம யூடியூப் பார்க்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். பெரும்பாலும் புலம்பெயர்ந்த தமிழ் சகோதர பிள்ளைகள் தான் நிறைய பேர் நம்முடைய யூடியூப்பை பார்ப்பதாக கமெண்ட்ஸில் பார்க்கிற பொழுது நானும் புரிந்து கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக புரியும். அவர்கள் என்னதான் வெளிநாடுகளில் இருந்தாலும், அவர்கள் பிரான்ஸில் இருந்தாலும், இத்தாலியில் இருந்தாலும், அல்லது கனடாவில் இருந்தாலும், இங்கிலாந்தில் இருந்தாலும், அவர்கள் அந்நியர்கள் தான் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அந்த நாட்டில் பிறந்தாலும் அவர்களுக்கு தெரியும், அந்த நாட்டினுடைய குடி பிள்ளைகளுக்கும் வேற்று நாட்டத்திலிருந்து வந்து அகதிகளாய் வந்து குடியுரிமை பெறுபவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த இறைவார்த்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் அகதிகளாக அல்ல, ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்கு. அப்படின்னா இது நமக்கு சொந்தமான பூமி அல்ல. நாம் வாழுகிற இந்த பூமியில் நாம் அந்நியர்களாக வாழ்கிறோம். ஆனால் கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டிய நிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்துகிற பொழுது தற்காலிக குடிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேணா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த ரெஃப்யூஜிஸாக போய் அடுத்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். குடியுரிமை இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிற அந்த மக்கள் கொண்டிருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும், பாஸ்போர்ட் அவர்கள் வைத்திருந்தாலும், ஒரு இடத்தில் அவர்களுக்கு எப்போதும் ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும், நாம் அந்நியர்கள், இது நம் சொந்த பூமி அல்ல. இன்னமுமே தாய் நாட்டின் மீது பற்று கொண்டிருந்து அகதிகளாக வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களிடம் கேளுங்கள், இங்கே நீங்கள் இவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறீங்களே, உங்களுக்கு குடியுரிமை இருக்கிறது, நல்ல ஒரு சீதோசனம் இருக்கிறது, நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்குது, கை நிறையா நீங்கள் இங்கே சம்பாதிக்கிறீங்க, இங்கேயே காலம் பூரா இருந்துருவீங்களா? இருப்போம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுடைய சொந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்து வாருங்கள் என்று கேட்டால் உடனடியாக போவீர்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், கட்டாயம் என் சொந்த நாட்டிற்கு தான் நான் போவேன். அகதிகளாய் வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதை விட சொந்த நாட்டில் உரிமை குடிமகனாய் வாழ்வது மிக மிக மகிழ்ச்சியும் அது நிரந்தரமான சந்தோஷத்தையும் தரும் என்பதை உணர்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தை புரியும். நாம் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தற்காலிக குடிகள் என்கிற ஒரு சுய தெளிவு நமக்கு எப்போது வருகிறதோ அந்த தருணமே நாம் கடவுளின் மனிதர்களாக மாறுகிறோம், கடவுளின் மகனாய் மகளாய் மாறுகிறோம் என்பதை இன்றைய விவிலிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான பிள்ளைகளே, இப்போ நற்செய்திக்கு அப்படி தொடர்படுத்தி பார்ப்போம். நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம். இந்த நம்பிக்கையினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் கிறிஸ்துவனுடைய வருகைக்கான ஒரு தயாரிப்பு. ஆண்டவருடைய வருகை எப்போது வரும் என்பது நமக்கு யாருக்குமே உறுதியாக தெரியாது. ஆனால் அந்த வருகையை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் கடவுளிடம், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு நான் தயார்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அதுதான் இன்றைக்கு 3 உதாரணங்களாக ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போது களவாணி பையன் வருவான்னு நமக்கு தெரியாது, கவனமாக இருங்கள். எப்போது மணமகன் வருவார் என்று தெரியாது, விளக்குகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல ஒரு அனுபவம். நேற்று சனிக்கிழமை எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைத்தது.
எங்கள் பங்கில் இருக்கிற எங்கள் பங்கு சாமியாருடைய நண்பர், அவர் உடல்நிலை சுகம் இல்லாமல் இருக்கிறாரு. பங்கு சாமியார் இல்லாத வெளியூரில் போயிருந்தார். அப்போது எனக்கிட்ட சொல்லி போய் கொஞ்சம் அவஸ்தை கொடுத்துட்டு வாங்க பிரிட்டோ அப்படின்னு சொன்னார். முடிஞ்சால் கன்ஃபெஷனு கேளுங்க விரும்புனாங்கண்ணா அப்படின்னாங்க. நான் போயிருந்தேன். எந்த ஒரு பின்பலமும் இல்லை, ஃபாதர் போச்சுனார் அப்படின்றதுக்காண்டி நான் போயிருந்தேன். போய் அந்த குடும்பத்தை சந்தித்தேன், பேசினேன். ஆனால் அந்த மனிதர் சற்று இறுக்கமான நிலையில் இருந்தார். என்னை பார்த்து சிரித்ததோடு அப்படியே படுத்தே இருந்தார், கண்ணை மூடிக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த வீட்டு அம்மாவும் மகளும் தான் என்னை பேசி கொண்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம். இங்கெல்லாம் அப்படித்தான், போனோமா அவஸ்தை கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்க முடியாது, நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அவங்களோட. அப்போ பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நம்ம கொஞ்சம் இந்த சைக்காலஜிலாம் படிக்கிறதுனால அதையும் கொஞ்சம் சேர்த்து அவர்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்குற விதத்தில் நம்ம ஒரு இடத்துல பேசும்போது எனக்கு தெரிய வந்துச்சு, அவருக்கு பிரெயினில் 2 கட்டி டியூமர் இருக்குது, அதற்கான ஆப்ரேஷன் நாளைக்கு நடக்க போகுது, திங்கட்கிழமை அந்த ஆப்ரேஷன் அப்படின்றத அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கேட்குறாரு, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு. நம்ம ஃபாரினராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஐயப்பாடோடு இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னார், ஃபாதர் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே ஃபாதர் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஃபாதர் இந்த மாதிரி என்னை அனுப்பி விட்டார், உங்களுக்கு கன்ஃபெஷன் எதுவும் செய்ய ஆசை இருந்தால் சொல்லுங்கள், ஐ கேன் ப்ரிப்பேர் யூ அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழித்து மனைவி பிள்ளைகள்லாம் வெளியில் போய் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நேரம் பேசினார். அப்புறம் கன்ஃபெஷன்லாம் பண்ணார். பண்ணிட்டு வந்துட்டு கேட்டார், அது அப்படியே நான் ஆங்கிலத்தில் டைப் பண்ணியே வச்சுருக்கேன், உங்களுக்கு வாசிக்கிறேன். ஃபாதர் ப்ளீஸ் ப்ரே டு காட், ஐ வாண்ட் டு லிவ் ஜஸ்ட் டு ப்ரிப்பேர், I want to live just to repair the damage I made in me, in my family and in my society. சாமி, எனக்காக ஜீசஸ்ட்டை கொஞ்சம் வேண்டிக்கோங்க. நான் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன். எதற்காக? எனக்குள்ளேயும் என் குடும்பத்திலையும் இந்த சமுதாயத்திலையும் நான் நிறையா டேமேஜை உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னார். அப்போ தான் பேசும்போது சொன்னார், அவர் இந்த நாட்டில் இருக்கிற இந்த சிட்டியில் இருக்கிற முக்கியமான லீடிங் லாயர், அவர் பெரிய லாயர் இங்கே இருக்கிறதில்ல. நான் நிறையா தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் ஃபாதர். தேவைக்கு அதிகமாக பணம் பதவியெல்லாம் வந்துச்சு. என்னுடைய கிளைண்ட்ஸ்னால் பெரிய பெரிய ரிச் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் தான் என்னுடைய கிளைண்ட்ஸ். பாரபட்சம் பார்க்காம போய் பேசுவேன் ஃபாதர். ஏன்னா என் கிளைண்ட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி எனக்கு தெரியும், இந்த கேஸ்லேருந்து உன்னை காப்பாற்றி விட்டுட்டோம்னா இன்னும் 100 பேரை போய் அவன் அழிப்பான் அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களை நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன். ஜஸ்ட் ஃபார் மணி பண்ணியிருக்கிறேன். என் குடும்பத்துக்கு நான் நேரமே ஒதுக்குனதில்லை ஃபாதர். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பணங்காசு கொடுத்தேன், வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன். ஒரு தகப்பனை என் அன்பை கொடுத்தேனா, மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தேனா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. செய்யலை ஃபாதர். இந்த சொசைட்டி கோடியாக பணம் இருந்துச்சு ஃபாதர், ஆனால் நான் பெருசாக யாருக்கும் உதவி செஞ்சதில்லை. பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சேன். அதையும் கடந்து தவறான உறவுகள் மூலமாக, வேண்டாத நண்பர்கள் மூலமாக என் பணத்தை நிறைய விரயம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஃபாதர். ஜீசஸ்கிட்ட கேளுங்க, என்னை கொஞ்ச நாளைக்கு கொடுக்க சொல்லுங்கள். என் லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாருன்னா நான் ஏற்படுத்தி இந்த டேமேஜஸ் இதை நான் ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். இது நம்ம கையிலையா இருக்குது? இது நம்ம கையிலையா இருக்குது? என் கையில் இருக்குதா? ஆண்டவரை இவர் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, இவரை கொஞ்சம் வச்சு போவீங்க அப்படி சொல்ல முடியுமான்னு. பட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜெபித்தேன், இன்றைக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த திருப்பலியில் கூட அவர்களுக்காக நான் ஜெபித்தேன், அந்த நபருக்காக ஜெபித்தேன். ஏன்னா உள்ளூர ஒரு மாற்றம் அவருக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? இனிமேல் கடவுள் உயிர் கொடுத்தாருன்னா ஒரு உண்மையான உத்தமமான கத்தோலிக்க நான் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயாராக இருக்கணும் எப்போயுமே. நம்ம மனுமகனுடைய வருகை யாருக்குமே தெரியாது. எச்சூழ்நிலையிலும் இறைவனுடைய உடனிருப்பையும் அவருடைய வருகையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. பயமுறுத்துவதற்காக அல்ல. இந்த தயாரிப்பு மற்ற சமூகத்தவரை காட்டிலும், மற்ற மதத்தவரை காட்டிலும் நம்மிடம் அதிகமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்றைய வசனமும் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். நமக்கெல்லாம் ஆண்டவர் மிகுதியாக கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மகிட்ட மிகுதியாகவே அவர் என்ன செய்வார்? எதிர்பார்ப்பார். நமக்கெல்லாம் ஆண்டவர் மிகுதியான காரியங்களை ஒப்படைச்சிருக்கிறதுனால நம்மிடமிருந்து அவர் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எதிர்பார்க்கிறாரு அவருடைய வருகையின் போது. ஒரு சின்ன உதாரணத்தோடு போகிற பொழுது உங்களுக்கும் சற்று புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நம்ம ஊரில் நம்ம நாடு ஒரு கத்தோலிக்க நாடு அல்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மாஸ் நடக்கும், முக்கியமான ஃபியஸ்தா மாஸ்லாம் ஸ்கூல்ஸ்லேயே நடத்துவாங்க. அப்போ நம்ம ஊர் கத்தோலிக்க நாடு இல்லை. நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை புனித பிரான்சிஸ் நடுநிலைப்பள்ளி, அப்போ அது தொடக்கப்பள்ளியாக இருந்துச்சு, இப்போ நடுநிலைப்பள்ளியாக இருக்குது.
அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் எங்கள் ஆயர் இல்லத்தில். அப்போது மற்ற நாட்கள்லாம் பூசைகள் இருக்காது. இந்த சூசையப்பர் திருவிழா வரும் இல்லையா, மார்ச் மாதம் 19, அந்த நாட்களில் நவநாட்களே நடக்கும். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு நவநாள் கொடுப்பார்கள். 5-6 நாள்னா 5 வகுப்புக்கு 5 நவநாள், டீச்சர்ஸ்க்கு ஒரு நாள், அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க அதையே. அப்போது அந்த நாட்களில் வந்து பூசைக்கு எல்லா பிள்ளைகள் ஆப்ஷன் தான். பூசைக்கு வர விரும்புகிறவங்க வரலாம், எல்லாம் கத்தோலிக்க பிள்ளைகள் டீச்சர்ஸ் தான் நாங்கள் போவோம். ஆனால் நிறைய இந்து பிள்ளைகள் நம்மளோட திருப்பலியில் கலந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா பூசை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாக்லேட்டு அல்லது பிஸ்கட்டு, சுண்டல், வடை, சட்னி வடை இதெல்லாம் கொடுப்பாங்க, பச்சி கொடுப்பாங்க. இதுக்காண்டி நிறைய பிள்ளைகள் பூசைக்கு வருவாங்க. அப்போ இந்த பூசையில் நாங்கள் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வழக்கமாக திருப்பலிக்கு போகிற பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்ம கோயிலுக்கு போனோம்னா நமக்கு தெரியும், நம்ம ஒழுங்காக உட்காந்துருந்து வருவோம். இப்போ இருந்த இந்த இந்து குழந்தைங்கள்லாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது நமக்கு டெம்டேஷன் அதிகமாயிரும். அப்போ நம்ம இயல்பாகவே பேச ஆரம்பிப்போம். அதுக பேசுங்க, அதுக விளையாடுங்க, அதுகளை பார்த்துட்டு நாமளும் என்ன செய்வோம், பூசையில் இருக்கிறோன்றதே மறந்துட்டு நம்ம வாட்டில் பேச ஆரம்பிப்போம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து புலேர்னு வைப்பாங்க, நமக்கு மாத்திரம் பளிச்சுன்னு விழுகும், முதுகில் விழுகும், கன்னத்தில் விழுகும், நம்மளை அடிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைய அடிக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு அப்போயும் கடுப்பாக இருக்கும், அவனு தானே பேசினேன், அவன் அடிக்காமல் நம்மளை மாத்திரம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோணும். ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரிப்பீட்டடாக அடுத்த நாள் பேசினோம்னா மற்ற பிள்ளைகளுக்குலாம் அந்த சுண்டல் எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்காம வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஒன்றுமே கொடுக்காம வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஓடு அப்படின்னு விரட்டி விட்ருவாங்க, அடிச்சு விட்ருவாங்க. எங்கள் ஹெச்எம் அப்போ செல்வின்னு ஒரு மதர் அம்மா இருந்தாங்க, சிஐசி சிஸ்டர்ஸ். அவங்க நல்ல அருமையான நல்ல ஒரு பள்ளிக்கூடம் அந்த கூடம். அப்போது நான் பின்னாடி யோசிச்சு பார்த்தேன், ஏன் நம்மளை மாத்திரம் அடிக்கிறாங்க, அவங்கள அடிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, எனக்கு இயேசுவை பற்றி தெரியும், எனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் என் ஆண்டவரும் எனக்கு மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு அதிகமாக தெரியாது, அவர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கவும் முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்டதுனால எனக்கிடமிருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி நடந்துருந்துச்சுன்னா, இந்து பிள்ளைங்களோட நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கோயிலில் பேசுனீங்கன்னா, நீங்கள் வெளுப்பு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் கத்தோலிக்கன் என்பதனால், கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்பதனால் என்னிடம் எதிர்பார்க்கிற டிசிப்ளின்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைய ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அவரிடம் இருக்கிற எதிர்பார்ப்பு சற்று கம்மியாக இருக்கிறது. கத்தோலிக்கலாக இருக்கிற நாம் பிற மதத்தவரோடோ பிற இனத்தவரோடோ நம்மை ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய தயாரிப்பு போதும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது அதிகம், நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் நம் நம்பிக்கையில் ஆழப்பட்டு நிற்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு மிகுதியாக கொடுத்ததை மிகுதியாய் அவருக்கு திரும்பி கொடுத்து அவருடைய வருகையில் நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய வரவேற்பாளர்களாக நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை விருந்தினராய் தன்னுடைய விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார், விண்ணக வாழ்வை தருவார் என்கிற நம்பிக்கையில் இந்த வாரத்தில் தொடர்ந்து பயணிங்கள். ஆராதனை குழுமம் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.